காய்ஸ் டுடே நம்ம வந்து ஒரு பீஸா ஸ்டைலில் நம்ம தோசை வச்சு சிம்பிளாக பண்ணோம் காய்ஸ். இது பீஸான்னு சொல்ல முடியாது, சும்மா தோசை பீஸான்னு வச்சுக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு காய்ஸ். நான் இதுக்கு வந்து எந்த சட்னியுமே வைக்கல, நம்ம எல்லாத்தையும் இதோட ஆட் பண்ணிட்டோம். ஸோ வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தோசைக்கல்லை வந்து பற்ற வச்சுட்டு அது சூடானதும் நான் வந்து இந்த மாதிரி தோசை வந்து எப்பயும் போல் ஊற்றிக்கிட்டேன் காய்ஸ். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக தோசை ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தோசை வேகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து சைடில் வந்து நான் வந்து தக்காளி அப்புறம் பட்டை வத்தல் அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அரைச்சிட்டேன், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதை தான் நம்ம இந்த சட்னி மணியாக வச்சு இது மேலே ஆட் பண்ண போகிறோம். ஸோ தோசை வந்து இந்த லெவலில் நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம அரைச்ச சட்னி வந்து மேலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெட் பேஸ்ட்டு நீங்கள் டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் அதையே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அது இல்லை அப்படின்னு சொல்கிறனால இது வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணது சட்னி அதையும் இந்த மாதிரி மேலே வந்து எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் கைஸ். அதை வந்து மேலே வந்து பொடியாக வந்து குட்டி குட்டியாக தூவிக்கலாம். உங்களுக்கு தாராளமாக எவ்வளோ வேணுமோ தூவிக்கலாம். நான் ஒரு ஆனியன் இருந்துச்சுல அதில் வந்து ஃபுல்லாக தூவிட்டேன், ஒரு ஆனியன் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன், அதை வந்து 4 கட் பண்ணி ரவுண்டாக அப்படியே இந்த மாதிரி சூப்பராக வச்சாச்சு. ஸோ இது நம்ம பர்கர்லாம் வச்சு சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா. ஸோ 4 தக்காளியை வந்து இந்த மாதிரி வச்சுட்டேன். சீஸை வந்து துருவி வச்சுருந்தேன், அது இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டேங்க குட்டி குட்டியாக துருவி. ஸோ சீஸை துருவிட்டு உங்களுக்கு இஷ்டம் தான் எவ்வளோ வேணால் தூவிக்கலாம். சீஸை துருவிட்டு அவ்வளோதான் கைஸ். நம்ம ஃபைனலுக்கு வந்து கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் தூவிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான மசாலா இருந்தால் நீங்கள் தூவிக்கலாம். நான் எதுவுமே தூவலை. லைட்டாக வந்து குட்டியாக ஒரு சிக்கன் மசாலா இருந்துச்சு, அதை மட்டும் தூவி விட்டேன். அதுக்கப்புறம் உப்பு வேணால் தூவிக்கலாம், நம்ம இஷ்டம் தான் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கொத்தமல்லி இருந்துச்சு, அதை வந்து அந்த தலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவி எடுத்துக்கிட்டேன் கைஸ் கொத்தமல்லியை. அதையும் இந்த மாதிரி தூவிட்டு அப்படியே லைட்டாக நம்ம தோசை கரண்டி வச்சு திருப்பலான்னு சொல்லிட்டு திருப்பிட்டு இருந்தேன். அப்படியே லைட்டாக மெதுவாக எடுத்து தோசைக்கல்லில் திருப்பி வெயிட்டாக திரும்பினேன். எனக்கு என்னமோ பிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்துச்சு. நம்ம ஒன் சைடு தான் வேக வைக்க போகிறோம். ஸோ இதிலே நல்லா வெந்துருச்சு, அந்த சீஸ்லாம் உருகி வந்துருச்சு பாருங்கள். இந்த லெவலில் நம்மளுக்கு போதுமானது. ஸோ இது திருப்பலாம் முடியாது, மடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் மடிச்சிட்டேன் கைஸ். அதாவது ஒரு பன் ஷேப்பில், அதாவது ப்ரெட் இருக்குள்ள அந்த மாதிரி மடித்து எடுத்துட்டேன் கைஸ். ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு லைட்டாக பார்த்தேன். அப்படியே அந்த சீஸ்லாம் செம்மையாக கிரேவிங்ஸ் அப்படியே கரைஞ்சிருந்துச்சு கைஸ், செம்ம லெவலில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து அப்படியே தான் சாப்பிடலான்னு பார்த்தேன். ஸோ நான் வந்து அப்படியே 2 கட் பண்ணிக்கிற போகிறேன். ஒரு நைஃப் வச்சு 2 கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இல்லாட்டி நீங்கள் ஓப்பனில் வச்சுட்டு 4 பீஸாக போட்டு கட் பண்ணி கூட அப்படியே இழுத்திங்கன்னா உங்களுக்கு சீஸ் அழகாக வரும். நான் இந்த மாதிரி நைஃப் வச்சு இழுத்துட்டு ஸோ 2 பீஸாக நம்மளுக்கு கிடச்சிருச்சா. ஸோ இதை எடுத்து அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு, சட்னியும்லாம் தேவையே கிடையாது, நம்ம தான் உள்ளேயே வச்சு ஆட் பண்ணிட்டோம்ல. ஸோ நம்ம அதை வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் ஒரு புதுவிதமான டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு கைஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிப்பியை. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை கைஸ்.